மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். டிடிவி அவர்கள், அவருடைய அருமை என்னன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்க எல்லாரும் வந்து மனசு வச்சாங்க அப்படின்னா நாங்க இணையத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுல மனசு வைக்கணும். இந்த கருத்தை தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம். நீங்க கேளுங்கன்னு ஓபிஎஸ் வந்து பெரிய குளத்துல பேட்டி கொடுத்திருந்தாரு. எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி ஏதாவது முக்கியமான செய்தி தான் பேட்டி வந்து கொடுப்பாப்புல. இவர் கொடுத்த சில மணி நேரங்கள்லயே வந்து மைக்க பிடிச்சு நிருபர்கள் இந்த கேள்வி வைப்பான்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த கேள்வி கேட்ட உடனேயே இதே கேள்வி எத்தனை முறையா நீங்க கேட்பீங்க, இந்த கேள்வி எதிர்பார்த்தா வந்திருக்காப்ல பிரஸ் மீடியா. அவரு இதை நீங்க கேட்கணும், நான் அதை சொல்லணுங்கிறது தான் அவரோட எண்ணமா இருந்திருக்கு. அவருடைய ஆனந்தம் அடடே ஆனந்தம்ங்கிற மாதிரி திருப்பி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லிட்டேன், அவர் வந்து கட்சிக்கு துரோகம் வந்து பண்ணவரு. இது பொதுச்செயலாளர் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது, பொதுக்குழுவால 1500 பேர் ஒண்ணு கூடி பொதுக்குழுவால எடுக்கப்பட்ட முடிவு, சேர்த்துக்கிறதுக்கான எதுவுமே இல்ல, முகாந்திரமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சரி, மன்னிப்பு கடிதம் கொடுத்தா செத்துப்பீங்களா அப்படின்னு நிருபர் வந்து கேள்வி கேட்டாங்க. இங்க பாருங்க, 1500 பேர் சேர்ந்தெடுத்த முடிவு நான் நினைச்ச கூட மாத்த முடியாதுங்க. அவரு விட்டுருவனா மாத்த அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு. இந்த பேட்டியை பார்த்தாரா என்னன்னு தெரியல ஓபிஎஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட கேட்கறாங்க செய்தியாளர்கள், இந்த மாதிரி சேர்த்துக்க முடியாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு, நீங்க இவ்வளவு கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் அது பழைய செய்திப்பா அப்படின்றாரு. அவர் இவரோட டிவி பேட்டியை அவர் டிவி ஆன் பண்ணி பார்க்கல போல ஓபிஎஸ். அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு தூங்க போயிட்டாரு நினைக்கிறேன் ஓபிஎஸ். அது பழைய பேட்டின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், தினகரனை கூட செத்துக்கிற மனப்பான்மையில இருக்காப்புல. ஏன்னா அமமுகன்னு தனியா கட்சி ஆரம்பிச்சு ஜாயின் பண்றாருன்ட்டு. பட் இவர் எதுவுமே இல்லாம இருக்காப்புல. திருப்பி வந்தாரு அப்படின்னா, நான் வந்து இரட்டை குழல் துப்பாக்கி பக்கத்துல நிக்கிறேன், 3 முதலமைச்சரா இருந்தேன்னு குடைச்சல் கொடுப்பாப்புல. அதனால வேணான்னு முடிவுல தான் எடப்பாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காப்புல. சசிகலாவும் ஓபிஎஸும் இவங்க அதே முடிவுல தான் திரும்பியும் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து கூட்டணியில ஜாயின் பண்ணா கூட சேர்த்துக்க மாட்டாரு போல. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காரு ஓபிஎஸ் மேல. சசிகலா மேலையும் தான் அப்படிதான் இருக்காருன்னு தெரியுது. ஆமா. இன்னொன்னு, அதே பிரஸ் மீட்ல விஜயை பத்தி எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் விமர்சனம் பண்ணவே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 3வது வருஷமே தொடங்கியாச்சு. ஆனா விஜய நேரடியாவோ டிவிக்கியவையோ தாக்கி பேசினதே கிடையாது. அந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 13 நாள் கழிச்சு நாமக்கல்ல பேசுறப்ப கூட ஒரு வலுவான கூட்டணி அமைய போகுது, ஸ்டாலின் கேக்குதா, அவங்களோட செவிகள் வந்து விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே எங்க டிவிக்கு கொடி வந்து காட்டப்பட, பாத்தீங்களா கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா அப்படின்லாம் சொன்னாப்புல. இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து 125 நாள கடந்துருச்சு அந்த சம்பவம் நடந்து. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க ஒரு ஆறுதல் சொல்ல கூட போல வந்து விஜய், நாங்கெல்லாம் எந்த கட்சிக்காரங்கன்னு பார்க்கல, 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த குடும்பம்லாம் எவ்வளவு தவையா தவிச்சிருக்கும், நாங்க போய் நேர்ல வந்து ஆறுதல் சொல்றோம், ஆறுதல் சொல்ல கூட முடியல, போய் அவரை போய் நீங்க வந்து தலைவர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போன திரைப்பட நடிகர் அவ்வளவு பணத்தை விட்டுட்டு வரேன்னு நீங்க சொல்றீங்க, யார் விட்டுட்டு வர சொன்னாங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. திரும்ப நடிக்கவே போயிருங்க சிவாஜிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆனா பாருங்க, அவரு தான் ஃபர்ஸ்ட் அந்த பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, விஜய் எவ்வளவு மன வருத்தத்துல இருப்பாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, அதனாலதான் வரல அப்படின்னு சொன்ன அதே வாய் வந்து இன்னைக்கு அவர் ஒரு தலைவரே கிடையாது, அவர் போய் பார்க்கல அப்படின்லாம் சொல்றாங்க. இதே எவ்வளவு சொல்லியிருக்குப்பா. எஸ்டிபி மாநாட்டுல 2024 தான், 2026லயும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, 2029லயும் கிடையாதுன்ட்டு ஒரு 5 வருஷ பிளானோட அங்க வந்து பேசியிருந்தாப்புல. இப்போ 1.5 வருஷம் கூட அவள ஜாயின் பண்ணிட்டாப்புல. அதுதான் அரசியல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி அந்த இதுல வந்து பிரஸ் மீட்ல கொரோனா காலத்துல நாங்கெல்லாம் போய் பண்ணோம், விஜய் என்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தாரு. சோ ஒண்ணு கூட்டணிக்கு வரல அந்த அதிருப்தி, இன்னொன்னு வந்து இவங்களோட கூட்டணி வாக்குகள், குறிப்பா ஏடிஎம்கேவோட வாக்குகள் விஜய் பக்கம் திரும்புது, அதை நம்ம விஜய் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏடிஎம்கே எடுத்துட்டு வராங்களாம். ஸோ இதுலதான் வந்து எடப்பாடியே இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப சீக்கிரமா ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கீங்க, 3 வருஷம் ஆயிருக்கு பாத்துக்கலாம். அதான் செல்வராஜ் சொல்றாப்புல, எங்களை விமர்சனம்னா நாங்க விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. இத்தனைக்கும் விஜய் வந்து எங்கேயுமே ஏடிஎம்கே விமர்சனம் டைரக்டா ஏடிஎம்கே சொல்லி பண்ணல, அடிமை கட்சி தான் சொன்னாப்புல, இல்லதான் சொல்லிட்டாருன்னு புதிய குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர் எப்பவும் போல அந்த அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருக்காரு, அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. இதுல பல கட்சி தலைவர்களும் இந்த விவகாரத்துல அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, ஒண்ணு அந்த பீகாரை சேர்ந்த குடும்பம் அப்படியே டோட்டலா 3 பேரையுமே கொலை பண்ணியிருந்தாங்க, அது ஒரு சம்பவம். இன்னொன்னு, நந்தனம் அரசு கல்லூரியில கேன்டீன்ல ஒரு இளம் பெண்
வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல கேண்டீன் உரிமையாளர், அங்க உள்ள மாஸ்டர், அவங்களோட நண்பர், இவங்கெல்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை பலமுறை வந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இது அந்த பெண் அந்த நந்தனம் கல்லூரி காவலாளி ஒருத்தட்ட சொல்ல, அப்புறம் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இது கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க குற்றவாளிகளை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் இதெல்லாம் காட்டி விஜயும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆட்சி முடிய போற தருணத்துல சட்டம் ஒழுங்க காப்பாத்துங்க முதல்வரே, உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படின்லாம் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. வீட்டுல இருந்தே கொடுத்துருக்காரு, வீட்டுல இருந்தே அறிக்கையை கொடுத்துருக்காரு. அரசியல்ல குரூப்ல டுப்புன்னு யாரும் நினைக்கிறேன்? யாரையும் நினைக்கல, நேர்களே சொல்லுவாங்க. சரி, நிறைய பேர் இருக்காங்க அதுல. சரி, நம்ம யாரையும் நினைக்கல, அப்படி இருந்தாலும் அந்த செய்தி நான் சொல்றேன். விஜய் பிரபாகரன் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஆலங்குளத்துல போய் வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. விஜயகாந்த் நல்லவர், அப்புறம் ஏன் வந்து தேமுதிகவை நீங்க ஜெயிக்க வைக்கவே மாட்டேங்கிறீங்க, நாங்க வீதி வீதியா நாங்க வந்துகிட்டு இருக்கோம், நான் எம்எல்ஏ ஆகணும்னோ நான் எம்பி ஆகணும்னோ நினைக்கல, விஜயகாந்துக்காக நீங்க உழைச்சிங்க பாருங்க, நீங்க எல்லாம் அதிகாரத்தை வரணும்னா நாங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன் காசு கொடுத்தா நீங்க வந்து விலை போயிடுவீங்களா, நீங்க எது கண்ணாடி எதுவும் இருந்துச்சா? இல்ல காசு கொடுத்தா நீங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா, நல்லாட்சி வரணும்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாதா, நம்ம அந்நியார் முடிவெடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அந்நியார் யாருன்னு பாக்குறப்ப அவங்களுடைய அம்மா பிரேமலா விஜயகாந்த் பக்கத்துல இருக்காங்க. ஆக்சுவலி பிரேமலதாவே நீ அண்ணன்னு கூப்பிடு அம்மான்னு கூப்பிடுன்னு இருக்காங்க. பட் அம்மான்னு கூப்பிட வேண்டியவர் அந்நியார் பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மா சொன்ன பேச்சே கேட்கலாம் போல இருக்கு. விஜய் பிரபாகர் கேட்டீங்களே இல்லையா, போராட்டத்துல எல்லாமே நான் வந்து அண்ணன்னு இன்னைக்கு கூப்பிடுங்க அம்மான்னு கூப்பிடுங்க விஜய் பிரேமலாவே பேசுறாங்க. ஆனா ஒரிஜினல் மகனே அந்நியார் இருக்காங்க அந்நியார் இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கத்த போய் சொல்றது. அப்புறம் இன்னொன்னு வேற சொல்றாரு, தேமுதிக வந்து பெருசா எதுவுமே இல்லைன்ட்டு நாலு சோத்துக்குள்ளார வந்து சில பேர் விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம கட்சி ஜெயிச்சு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஹிஸ்டரி அளவுக்கு ஜெயிச்சு ஹிஸ்டரியில இடம் செருப்பால் அடிச்ச மாதிரி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் இருக்காப்ல. சூப்பர்ல ஹிஸ்டரியில வந்து செருப்பால் அடிச்சதெல்லாம் அங்க வரணும் என்ன ஆசைப்படுறாரு. 2021 0.4% ஓட்டு. இதுல வந்து அவர் சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் என்னன்னா, காசு கொடுக்குறவங்க தான் ஓட்டு போடுறீங்களான்னு கேக்குறது. அங்கிட்டு போயிட்டு எந்த கட்சி காசு கொடுக்குறாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அவங்களோடய கூட்டணி பேசுறது, ஒரே நேரத்துல 2 பக்கம் வேற பேசுவாங்க. அது பல கட்சிகளாவது தெரியாம பேசுவாங்க. 2021 தெரிஞ்சே எல்லா மீடியாவும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கப்பே 2 பக்கம் போனாங்க. இப்ப என்ன தெரியுமா, அது திரைமறைவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு, தெரியாத நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ், இன்னொரு பக்கம் டிஎம்கே அலையன்ஸ்ல பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து அவங்க டிஎம்கே கிட்ட 12 சீட் எல்லாம் கேட்டதா வந்து தகவல் எல்லாம் வருது. ராஜ்யசபா சீட்டு வேணும், ஏன்னா இந்த சைடு ராஜ்யசபா சீட்டு கேட்டு சுதீஷை எப்படியாவது டெல்லிக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க, அது நடக்கல. அதனால இப்ப டிஎம்கே பக்கம் சரி அவங்க சொன்னா செஞ்சிருவாங்க, நம்புறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட ராஜ்யசபா சீட்டை கேட்டு பார்ப்போம். 0.4% ராஜ்யசபா சீட்டும் ஒரு 12 தொகுதியெல்லாம் கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கு. ஆனா 4-5க்குள்ளே டிஎம்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதே 10 வருஷம் முன்னாடி 2016 60-70 தொகுதியோட தயாரா இருந்தாங்க டிஎம்கே தேமுதிக தரத்துக்கு. அப்பெல்லாம் போல இப்ப டபுள் டிஜிட் ப்ளீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, கேப்டன் நல்லவர், என்னைய ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேக்குறதுலே பதில் இருக்கு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும், கூட்டணியில எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் வந்து நடைப்பயிற்சி அப்படிங்கறத எப்பவுமே முதல்வர் வந்து விடமாட்டாரு. நடைப்பயிற்சியில போட்டோ ஷூட், வீடியோ ஷூட்டையும் அவர் வந்து என்னைக்குமே மறக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, தொல்காப்பியர் பூங்கால தான் வாக்கிங் போறாரு. அங்க போக ஒரு பைக் இருந்திருக்கு, சுசுகி ஹயாபூசா அந்த மாடல் பைக்கு. அதுல ஏறி உட்காந்து ஒரு வீடியோவோட தலைவர் ஓட்டிட்டு போனாரா, ஓட்டல, போட்டோ வீடியோ மட்டும் எடுத்தாரு. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை திமுக காரங்க எல்லாம் வைரல், வெற்றி அவ்வளவுதான் அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரேஸ்ல கலந்து போறாருன்னு அஜித்துக்கு நிகராக தலைவர்னு போட்டிருப்பாங்களே. அதுக்கும் மேலதான் எங்க தலைவர் எப்பவுமேங்கிறது அவங்களோடது. சரி, அதே மாதிரி வந்து எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பிச்சிச்சுலப்பா. இப்ப ஒரு பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காருல. அப்புறம் ஆக்சுவலி உண்மையிலே இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காப்ல ஸ்டாலின். இப்ப பாருங்க, எல்லா அரசியல்வாதிகளும் கிளம்பி போட்டா போடுறது, குழந்தைகள் குளிச்சு விடுறது கிளம்பி வருவாங்க பாருங்க. அது மன்சூர் அலிகான் வருவார்ல, அவர் என்னென்னமோ பண்ணுவாரு. சரி, அதே மாதிரி அடுத்து ஜிம் வீடியோ எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் முதல்வரோடது. அதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வழக்கெல்லாம் போட்டு மிரட்டி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படிங்கிறத அந்த பைக்ல இருந்து சொல்லல, ஒரு மேடையில தான் அதுக்கு மேடை போட்டு தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு என்டிஏவை. சரி, ஓகே. என்டிஏ அலையன்ஸ்ல இப்ப சீட் ஷேரிங்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. இப்ப என்னென்ன தொகுதிகள் கேட்கணுங்கிறதுல லிஸ்ட் கொடுத்துருக்கு பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட. பட் நான் கொடுக்குறதா கொடுப்போங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. 25, 26 இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் அவங்க 40 அப்படிங்கிற ரேஞ்சில் கேட்டுட்டு இருக்காங்க பாஜக. குறிப்பா பாஜக குறி வைக்கிறது அந்த கொங்கு மண்டலம், திருப்பூர், பல்லடம், கோவை, அதே மாதிரி
திருப்பரங்குன்றம் தொகுதி வந்து கேக்குறாங்களாம் பேராசிரியர் ஸ்ரீனிவாசனுக்காக. அங்க திருப்பரங்குன்றம் எங்களுக்கு வேணும், அதை வச்சு பல ஐடியாக்கள் இருக்குங்கிற மாதிரி பேசப்பட்டதா தகவல். சரி, கோவையில வந்து பாக்குறப்ப கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்குக்கு கேட்டுட்டு இருக்காங்களா அவங்க. கோவை தெற்குல போய் ரிசல்ட் தெரிந்து போல இருக்கு அவங்களுக்கு. தெரிஞ்சு போச்சு, இது சரிப்பட்டு வராது, அங்க தாவிரும், பக்கத்து தெருதா வடக்கு மாறிடும் கேட்டுட்டு இருக்கிறதா தகவல். ஜோசியர் எதுவும் கேட்டிருப்பாங்களா, வடமேற்கு திசையை போங்கன்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஒரு பக்கம் அண்ணாமலை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 4 லட்சம் வாக்குகள் எல்லாம் வாங்கியிருந்தாரு. அதனால நம்ம என்ன இந்த முறை உறுதியா ஜெயிச்சலாங்கிறத நம்பிட்டு இருக்காரு அவரு. அரவக்குறிச்சியா சிங்கானூர் தொகுதியில நிக்க போறா தகவல். ஆனா சிங்கானூர்ல இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பாக்குறப்ப ஜெயராம், அவர் ஏடிஎம்கேவை சேர்ந்தவர். அவர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லையா, அவரும் சீட்டு வேணும்னு தலைமையில வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால கிணத்துக்கடவு போன முறை 2021 அரவக்குறிச்சி கிணத்துக்கடவு பேசப்பட்டது. கிணத்துக்கடவா அல்லது திருப்பூரா அல்லது பல்லடமாங்கிறத ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு. ஓகே, அதே மாதிரி அண்ணாமலையை சில தொகுதிக்கு பொறுப்பாளராக வேற போட்டிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சைன் பண்ணியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் திருப்பி திருநெல்வேலி தான் நிக்க போறாப்புல. மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி எனக்கு சீட்டே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போன வாட்டியே நான் ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க போல. இதுல வேற அந்த தொகுதி பொறுப்புல வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. காரைக்குடிக்கு பொறுப்பாளரா அவர் அண்ணாமலை போட்டிருக்காங்க. அவரு உங்க இல்லையா, அவர் ஹஜ்ராஜா இங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கலாரு, எவ்வளவு வாக்கு வாங்கி தோத்திருக்காரு. அவரு இதுக்கு மேல நிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் பொறுப்பாளராக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போடல, அவர் அண்ணாமலையை போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க அமமுக ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வச்சிருக்கனால நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, எதிரில் நிக்கிறது காங்கிரஸ் தானே பாத்துக்கோன்னு நினைக்கிறாங்க போல பிஜேபி. தங்க விலை ஏன் ஏறுது, வெள்ளி விலை ஏன் ஏறுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தினம் ஐபிஎஸ் பினான்ஸ்ல நாகப்பன்சல் டீட்டெயிலா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நேத்து ப. சிதம்பரம் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாப்புல. தமிழ்நாட்டு அரசியல்லாம் பேசிட்டு அவரும் வந்து சொல்றாரு தங்க விலை ஏறிட்டே இருக்குங்கிறதுக்காக. தங்க விலை வர ஏன் ஏறிட்டே இருக்குன்னா, நம்ம மக்கள் தங்கத்தை ஒரு சேமிப்பா தான் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி தங்கம் விலை ஏற ஏற ரூபாயோட மதிப்பு வந்து குறைய தொடங்கும். ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுன்னா தங்கம் விலையோட வந்து அதிகரிக்கும். ரெண்டு ஒரு இன்டர் கனெக்ட் வந்து இருக்கு. ஏன்னா இப்ப எஃப்டில எல்லாம் போடுறப்ப பணவீக்கத்துல அதை வந்து ஈடுகட்ட முடியாத மக்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் தங்கத்தை நோக்கி வராங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பொருளாதாரம் சரியில்லைங்கிறதா அவர் வந்து சொல்ற ஒரு பாயிண்ட். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க, அவங்கதான் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேல போய்கிட்டு இருக்கு, அதான் நாளைக்கு கொடுக்க போறாங்க பட்ஜெட்ல நம்ம வந்து பார்க்கலாம். ரூபாய் வீழ்ச்சி அடையலைங்க, டாலர் தான் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும்பாங்க. அந்த பொருளாதார அறிக்கையுமே வெளியாயிருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாம். அதே மாதிரி அந்த இதுல வந்து ஏடிஎம்கேட விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாப்புல ப. சிதம்பரம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கனிமொழி ராகுல் காந்தி மீட் பண்ணாங்களே, அது சமயம் விமர்சனம் வந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கு செல்வப்பிரதம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய சொந்த கார்ல முகத்தெல்லாம் மூடிட்டுலாம் போல, சிங்க பெண்ணா வந்து கனிமொழி போய் மீட் பண்ணாங்க, அதுல எந்த விதமான ஒளிமுறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலா. அதுக்கு ப. சிதம்பரமும் பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, போய் கெஞ்சிட்டு கிடக்காங்க அங்க போய் டெல்லியில அப்படின்னு சொன்னதுக்கு, கனிமொழி போய் மீட் பண்ணதே கெஞ்சினதுன்னா நீங்க காலில் விழுந்ததெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கு கேள்வி கேட்டிருக்காரு. அது வந்து ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாருல, பாதங்கள் தான் கணக்கு தெரியும். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பாதங்களை பார்த்ததான் சரியான பாதைக்கு சரியான இடத்துக்கு போய் சேர முடியுமா எடப்பாடி சொல்றது. பாதங்களை பார்த்துக்கிட்டே போனாதான் பாதை தெரியுங்கிறாரு எடப்பாடி. அதே மாதிரி விமர்சனம் பண்றாப்புல, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருந்தீங்கன்னா நான் இன்னும் தரம் தாழ்ந்த விமர்சனம் முன்னே பார்த்தவங்க இதோட நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறாரு. பாயிண்ட் ஏதோ வச்சிருக்காரு போல. ஆமா, எஸ்ஐஆர்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். இங்க மட்டும் இல்ல, மேற்கு வங்கத்திலையும் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. ஒரே நபருக்கு ஒரு கணக்கில் அடங்காத அளவுக்கு குழந்தைகள் இருக்கதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேற்கு வங்கத்தில். அந்த அளவுக்கு நிறைய முரண்கள் இருக்கு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் நடந்துட்டு இருக்கு. அதில் RS பாரதி சார்பிலெல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முரண்பாட்டு பட்டியலை வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த முரண்பாடுகள் இருக்கோ அது ஒரு பெயர் பட்டியல் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான முரண்பாடு இருக்குது அப்படின்னா, குடும்பத் தலைவரோட பேர் வேற மாதிரி இருக்குது, கணவர் பேர் வேறையா இருக்குது, போன வாக்காளர் அட்டையில் வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒருத்தங்களோட ஒரு அப்பாவுக்கான வயசும் குழந்தைக்கான வயசுமே வித்தியாசம். அந்த பையனுக்கான வயசுமே இவங்களுக்கு 20 வயசு பையனுக்கு 80 வயசு அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு தாத்தா வயசுல இருக்கவங்கலாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அதை கையில் எடுத்துட்டு அந்த முரண்பாட்டு பட்டியலை வெளியிட்டு அவங்களுக்கு வந்து 10 நாள் அவகாசம் கொடுக்கணும் அவங்கள வந்து இதை சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படின்லாம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் இன்னும் இறுதிப்பட்டியல் வருது, தள்ளி போனாலும் போகுங்கிற மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாடு அரசியோட வேகமா வேலை பார்க்கவே கூடாது. இப்படி வேகமா வேலை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பதட்டமா இருக்கா இல்லையா? குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரி, சின்னத்திரை இண்டஸ்ட்ரி
சின்ன திரை இண்டஸ்ட்ரியா? சரி, ஓகே. கேரக்டர் பண்றேன்ல, சரி ஓகே. 2016ல இருந்து 2022 வரைக்கும் திரைப்பட விருதுகள் வந்து அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. 22 வரையும் தானா? 26னா இங்க ஒரு விருது வந்திருக்கும். அதே மாதிரி 2014 இருந்து 2022 வரைக்கும் சின்ன திரை விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் வாழ்த்துக்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2016 சிறந்த படம் மாநகரம், 2017 பரியேறும் பெருமாள் அப்படின்னு இந்த லிஸ்ட் வருது. ஒரு பெரிய லிஸ்ட் அது. ஆமா, அது ஒரு அரசியலும் போயிட்டு இருக்கு. இன்னொரு என்னன்னா, அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போயிருக்கு பொங்கலுக்கு முன்னாடியே. பொங்கல் முடிஞ்சோன்னா தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இந்த சினிமா விருதுகள்லாம் கொடுத்துடணும், 10 வருஷமா கொடுக்காம இருக்கோம், அதை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். அவங்க வந்து பதக்கம் பரிசு தொகைன்னு பட்ஜெட் எகிரிடும் அப்படின்னோன்னா இல்ல இல்ல எப்படியாவது பண்ணியே ஆகணும்னு உத்தரவு போயிருக்கிறதுனால இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க பொங்கல் முடிஞ்சோடனே. இதுல என்னன்னா, விஜய் பக்கம் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மற்ற சினிமா நடிகர்கள் பின்னாடி இருக்க கூட்டம் நம்மள தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்காங்க. தமிழ் அரசு ஒரு பக்கத்தை கொடுத்த உடனே ஒரு ரசிகர்கள் டிவிக்கு ஓட்டு போட போறாங்களா? அதுதான் இல்ல, ஒரு ஃபோக்கஸை மட்டும் வச்சுக்குவோம். ஏன்னா எப்பவுமே வந்து கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்த போது அவர் தான் விருது கொடுப்பாரு இந்த சினிமா விருதுகள். இந்த வாட்டி வந்து முதல்வரை விட்டுட்டு துணை முதல்வரை வச்சு இது நடத்துங்க இந்த விழாவை, அது அவரு சென்ட்ரிக்கா இருக்கணும் ஃபோக்கஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதுலேயும் நாங்கள் ஒரு சின்ன காய் நகர்த்துவோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா, எங்களோட கோர் ஓட் பேங்கை விஜயாலாம் உடைக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. புதுசா வர ஓட்டுகளை அவர் தடுக்கிறாரு, அது மட்டும்தான். அதையுமே நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துருவோம்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுறாங்க. சினிமா பத்தி பேசும்போது நடிகர் ஜெயராம் தமிழ் மலையாளத்திலாம் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ அமலாக்கத்துறை அங்கே உள்ள கேரளாவில் உள்ள காவல்துறை அதிகாரிகள்லாம் ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் கேரளாவில் அந்த சபரிமலையில் உள்ள தங்கம் துவாரபாலகர் சிலை கருவறை கதவுலலாம் தங்கம் தகடெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சுங்கிறது தான் வழக்கு. அதை இவர் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்தோடனே இங்கே தான் இருக்கான்னு ஃபோக்கஸை இவர் பக்கம் திருப்பி, இவர் சென்னையில் ஒரு வீடு இருக்குது அங்கே வச்சு விசாரணை நடந்திருக்கு. இவர் வந்து அதில் விசாரணையில் என்ன சொல்லியிருக்காருங்கிற சில தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த எனக்கு வந்து நான் இப்போ 40 வருஷமாக சபரிமலை போயிட்டு இருக்கேன், அங்கே சில பேரோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க சொன்னாங்க இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் செல்வம் பெருகும் சொன்னதுனால நான் அதை வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தணும்னு தயாராகிட்டு இருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் பத்தியா அரசியல்ல சாமியில சித்துராட்டம் வந்து பண்ணியிருக்காப்புல. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பொருளாதார ஆய்வறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனந்த் நாராயணன் அவருடைய தலைமையில இந்த பொருளாதார அறிக்கைங்கிறது பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி வந்து கொடுப்பாங்க. 6.8 இருந்து 7.2 வரப்போகுதுன்னு சொல்றாங்க நம்மளுடைய பொருளாதாரம். ஆனா கடந்த நிதியாண்டுல ஒப்பிடுறப்ப ஒரு 0.2 கம்மியா இருக்கு. 7.4ன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ 7.2 வந்து இருந்திருக்கு. அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டேட்டான்னு பாக்குறப்ப, உலகத்திலேயே அதிகமா இருக்கிற பள்ளிகள்னு பாக்குறப்ப இந்தியாவில தான் இருக்கான். 14.71 லட்சம் பள்ளிகள் வந்து இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி 24.69 கோடி மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்களாம். ஆசிரியர்கள் வந்து பாக்குறப்ப 1 கோடி ஆசிரியர்கள். நான் சொல்றது பள்ளி மட்டுமே. அப்ப எவ்வளவு பேர் படிக்கிறாங்க பாரு. 14 லட்சம் பள்ளிகள், கிட்டத்தட்ட 15 லட்சம் பள்ளிகள், கிட்டத்தட்ட 25 கோடி மாணவர்கள், 1 கோடி ஆசிரியர்கள். அப்பா, ஆமா, அந்த அளவுக்கு கல்விக்கு நம்ம நாடு, குறிப்பா தமிழ்நாடு அதீத முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம தொடர்ச்சியா பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டையும் நிர்மலா சீதாராமன் வந்து 1ஆம் தேதி தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஜனாதிபதி உரைக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்களவையிலலாம் பேசிட்டு இருக்காங்க. மாநிலங்களவையிலலாம் ஓம் பிர்லாவும் சில கண்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, என்ன போடுறாரு அப்படின்னா, சும்மா பேசிட்டு இருக்கப்ப சலசலப்பா பேசக்கூடாதாங்கன்ட்டு கொஞ்சம் வந்து கவனமா அவைய வந்து கவனிங்க. அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பேக் பெஞ்ச் எல்லாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஓவர் டாக்கிங் போட்டு அந்த மாதிரி வந்து டென்ஷன் ஆயிட்டாப்ல ஓம் பிர்லா இன்னைக்கு. அதே மாதிரி 18 கேள்விகளுக்கு மேல பதிலும் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா கேள்விகளுங்க, சுருக்கமா அந்த அமைச்சரோ இணையமைச்சர் பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால சுருக்கமா நிறைய செஷன்ஸ் வந்து அங்க போய்கிட்டு தான் இருக்கு. அமளி வந்து இந்த வாட்டி அவ்வளவா இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு விவாதங்கள் போகுது. மகாராஷ்டிரால கட்டப்பட்ட ஒரு பாலம் வந்து இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, மும்பை பக்கத்தில் இருக்கிற மீரா பைந்தர் அப்படிங்கிற ஒரு பகுதியில 100 கோடி செலவுல இந்த டபுள் டக்கர் பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது வந்து 4 வழிச்சாலையா வருது.
டக்குன்னு பாக்குறப்ப அது 2 வழிச்சாலையா வந்து மாறிடுது. அது பாக்குற டக்குன்னு அடைச்சிருக்காங்க அந்த இதை வந்து 2 தகரம் வச்சு அடைச்சிட்டாங்க. அந்த ரோடே பிளாக் ஆன மாதிரி இப்படி இருக்குது. யார் இது டிசைன் பண்ணது, சரியான டிசைன்லேயே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இணையவாசிகள் பயங்கர கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா பிப்ரவரி மாசம் அந்த பாலத்தை திறக்க வர போறாங்க. அதை பிரதமர் மோடி எதுவும் வராரா, பாலம்னா கிளம்பி வந்துருவாரு. இன்னொரு பக்கம் இப்பதான் மத்திய பிரதேசல நம்ம வந்து பார்த்தோம், போபால்ல 90 டிகிரி ஒரு பாலத்தை கட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த அங்க இருக்கிற ஊழியர்கள், அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட்லாம் வந்து பண்ணாங்க. இப்போதைக்கு மும்பை அந்த நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல அது கரெக்டா தான் வந்து திட்டமிடப்பட்டபடிதான் அது கட்டியிருக்கு, டிசைன் எந்த குறைபாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் அந்த 4 லேன்ல 2 பக்கமும் கிட்டத்தட்ட 4 பேர் வந்துகிட்டே இருக்குங்கிற பட்சத்துல எப்படி டக்குன்னு 2 லேனுக்கு மாறுவாங்கன்னு நமக்கு புரியல. பட்ஜெட்ல ஏதோ இடிச்சிருக்கு, டக்குன்னு இப்படி மாத்தி விட்டுருக்காங்க, உள்ள போய்க்குங்க அப்படின்ட்டு. பட்ஜெட்லாம் இல்ல, திட்டமிட்டது அப்படிதான் பண்ணிட்டாங்களாம். ஃபியூச்சர்ல அந்த மீதி 2 பக்கம் கட்டுவாங்கன்னு தெரியுது. அது அவங்களதான் சொல்றாங்க. அப்ப கரெக்டா இருக்கிறாங்க. அப்ப அந்த 4 கார் அட் டைம்ல வர்றப்ப 2 இதா பிரிக்கிறப்ப அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அது இல்ல கரெக்டா. அதான் ஒரு காரை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, மீதி 2 காரை. தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட நினைவு தினம் இன்னைக்கு. கோட்சேவால சுட்டு கொல்லப்பட்டார் மகாத்மா காந்தி. கோட்சே அப்படிங்கிற தனி மனிதரா மகாத்மா காந்தியை கொன்னது அப்படின்னு கேட்டா இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சித்தாந்தம் தான். இந்த நாடு மதச்சார்பற்ற நாடா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச சில பேர் வந்து ஒரு திட்டம் தீட்டி பண்ண ஒரு கொலை தான் அது, ஒரு படுகொலை தான் அது. இன்னைக்கு கூட சில பேர் அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறது நமக்கு வேதனையா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு மகாத்மா காந்தியை நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நாடே இருக்குது. மகாத்மா காந்தியோட நினைவு தினம், மகாத்மா காந்தியை போற்றுவோம், அதே சமயத்துல அருப்பெரும் ஜோதி வள்ளலாரை வணங்குவோம். அவருடைய நினைவு தினம் இன்னைக்குதான் ஒரு ஜோதியா வந்து மறைஞ்ச நாள். வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடினார் வள்ளலார். அவரையும் இந்த தினத்துல வந்து நம்ம நினைச்சுக்கணும். என்னோட 1 மாச சம்பளம் 1 கிராம் கோல்டு ரேட்டை விட கம்மிடா. ஏன்னா 1 கிராம் 17,000 ரூபா. அப்பா, சம்மன் ஆளை பார்த்தா ஜாலியா இருக்க, பழகி பார்த்தா பயங்கரமான டிப்ரெஷன் அண்ட் ட்ராமால இருக்கியடான்னு போடுறாங்க. அது வெளியில தெரியாதுல்ல. இதனடி இந்த மாசம் இப்படி 29, 30, 31 இழுத்துக்கிட்டே இருக்கு. ஜனவரியை சொல்றாங்க, இப்பதான் ஆரம்பிக்குது. அதுக்கே சில பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. கரூர் சம்பவம் நடந்த உடனேயே தாக்காம இவ்வளவு நாள் கழிச்சு விமர்சனம் செய்யறதுக்கு கூட்டணிக்கு ஒத்து வராதானே காரணம். எதா? ஆமா, அதுக்கு என்னப்ப அப்படிங்கிறாராம் எடப்பாடி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது வந்து 3 பேர் கொடுத்துடலாம். நியூஸ்ல பேசாதவருக்கு நம்ம சேர்த்து கொடுக்க போறோம். யாரு? முதல்ல நியூஸ்ல பேச 2 பேர் கொடுத்துடலாம். அது யாருன்னா OPS, பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. OPS நேத்தே சொன்னாப்ல, நாங்கள் எல்லாம் பார்த்தா பாம்பொழியா மீடியாக்காரங்களை பார்த்து சொன்னாரு. ஆனா எங்க சொல்லாருங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வந்து விஜய பிரபாகரன் அந்நியாரு உத்தரவுப்படி நடக்கிறோன்னு இருக்காரு. ஆமா, அவரும் வந்து கிட்டத்தட்ட எங்களை ஏன் ஜெயிக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்நியார் வந்து என்ன சொல்றாங்க, அந்நியாரா அண்ணையா அவங்களுக்கு தான் அது வெளிச்சம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப வருவோம், எங்களை யாராலையும் அழிக்க முடியாது, வாங்க வாங்க. ஃபீனிக்ஸ் பறவையே முதல்ல கிடையாது, அதுவே மித்தான். அதுதான் மித்தா இருந்தாலும் அதோட கதையை நாங்க எடுத்துக்கோங்கிற மாதிரி தேமுதிக சொல்றாங்க. கருத்தா பேசுறாங்களா, அம்மா கருத்து எடுத்துக்கிறாங்களா? சரி, இன்னொரு பக்கம் கருத்தா பேசிட்டு இருப்பாப்புல ராமதாஸ். ஆமா, அவரும் எங்க போறதுன்னு தெரியாம வெளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதனால அவருக்கு வந்து சேர்த்துக்கிட்டு நாங்க பாவம் முள்ளியாங்கிற அவார்டு வந்து கொடுத்தோம்லாம். இந்த 3 பேர் நிலைப்பாடாத வரைக்கும் தெரியல தமிழ்நாட்டு அரசியல்ல. மற்றபடி எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. பட் இந்த 3 பேர் நிலைப்பாடுனால தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாற்றம் வரப்போது நமக்கு தெரியல. அது ஒன்றும் பெருசா இல்லைனாலும் அவங்க தானே பாவமா இருக்காங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால நாங்க பாவம் முள்ளியாங்கிற விருது இந்த 3 பேர் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.